இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் அடைக்கலம் என் கேடகம் என் துருகம் என் பலன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அதே போல் நம்மளும் தேவனே என் கன்மலையானவர்னு சொல்லி நம்மளுடைய விசுவாச அறிக்கையாக பாடலை பாடுவோமா? எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆமாம்,
தேவன் நம் பலனாக இருந்து நம்மளுடைய பலவீன நேரங்களில் நம்மளை தாங்கி நடத்தினார். அதோடு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தின் காரியங்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தாலும் ஒன்றும் நம்மளை அணுகாதபடி தம்முடைய செற்றையின் மறைவில் வைத்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ தீங்குகள், ஆபத்துகள், பேராபத்துகள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் அவைகள் ஒன்று நம்மளை அணுகாதபடி காத்தாரே. அப்படியே நம்மளுடைய இருக்கிற இடங்களில் நம்மளுடைய கண்களை மூடி அப்படியாய் பாதுகாத்த தேவனை நம்மளுடைய மனதார சோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் எழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் எங்களை அணுகாதபடி உம்முடைய சற்றையின் மறைவில் வைத்து காத்தீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, எங்களை விட ஞானிகள் இருக்க, எங்களை விட அப்பா தகப்பனே கல்விமான்கள் பலர் இருக்க, நீர் எங்களை உம்மை அறியும்படியாய் கிருபை செய்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை முன்குறித்து அழைத்தீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை அறியக்கூடிய அறிவை தந்து எங்களுக்கு நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீரே. அவைகளை சுதந்திரிக்கும்படியாய் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், எத்தனையோ சூழ்நிலைகள்ல நாங்க கடந்து வந்தாலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றினீரே. நீர் வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராயிருந்து வாக்குகளை எங்களுடைய வாழ்வில நிறைவேற்றி நடத்தினீரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. நீரே நல்லவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆமாண்டவரே, எங்களை அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்து எங்களை இழுத்து நடத்துகிறீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் பெரியது சுவாமி. உம்முடைய தயவு பெரியது சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவா எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், எவ்வளவு கிருபையா எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது,
உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது அன்புள்ள தெய்வமே, அப்பா தகப்பனே, உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்து கொள்ளுகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை உயிர்ப்பிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் வாழ்வில் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சுவாமி. அப்பா, அதை தடுக்க ஒருவராலும் கூடாது ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த வேளையில் சுவாமி கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு அப்பா தகப்பனை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் எல்லாம் நீர் செய்ய நினைத்த காரியங்களை செய்வீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை தடை பண்ணுகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரம், உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய தயவுள்ள கரம் அவர்கள் மீது இருக்கட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆற்றி தேற்றுவீராக. தாயை போல ஆற்றி தேற்றுகிற கர்த்தர் அவர்களை தேற்றுவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இனியவளேங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த மாடர்ன் வேர்ல்டில், இந்த மாடர்ன் காரியங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி. இப்போ அந்த பொருளாதாரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த ஒரு டிரான்ஸ்பரண்டான அந்த வெளிப்படையான ஒரு காரியங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லேயோ இல்லை எனக்கு தெரிஞ்ச அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். இப்போ 2 பேருமே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 2 பேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஸ்பெண்ட் பண்ணுற காரியங்களை என் ஹஸ்பண்டுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற காரியங்களை என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேருமே தனித்தனியாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் வேலைக்கு போகிறேன், இது என்னோட காசு, நீ வேலைக்கு போறியா, உன் காசு, நீ எப்படினாலும் செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமோஸ் 3:3 ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம படிப்போம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதுக்குள்ள அந்த திருமணமாகிய அந்த கணவன் மனைவிக்குள்ளாக அந்த ஒருமனம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு நரகமா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒருமனங்கிறது எல்லாத்துலேயுமே தேவைப்படும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு,
மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்பெல்லாம் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், நான் செலவு பண்ற காரியத்துல நான் ஏன் அவர்கிட்ட சொல்லணும், அப்ப அவர்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணுமா, அவர் ஏன் என்னைய அவர் ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏசப்பா அப்படி சொல்லல. மனைவியானவள் கர்த்தருக்குள்ள தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றாரு. இப்போ இந்த ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா இது என்னவா மாறிடும்னா ட்ரஸ்டே இல்லாத ஒரு உறவாக மாறிடும். இப்போ ஒரு உறவுல ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா அது சந்தேகத்துக்கு ஒரு பெரிய ஒரு விதையா மாறிடும். இப்போ ட்ரஸ்ட் இல்லாத ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும். இப்போ இந்த ஒரு காரியம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ இது இவங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, யாருக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, என்கிட்ட கேட்காம பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த உறவுகளுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துறதற்கு இந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆகும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எதனால நம்ம இந்த ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சிக்குள்ள வர முடியல, இந்த பொருளாதாரத்துல நம்ம வெளிப்படையான ஒரு நம்பகத்தன்மையுள்ள வாழ்க்கை ஏன் வாழ முடியல அப்படின்னு சொன்னா, ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா கணவன்மார்கள் நான் ஸ்பெண்ட் பண்ற காரியத்தை என்னோட மனைவிக்கு நான் சொல்ல மாட்டேன், நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டபர்னா இருக்கிறதுனாலயோ, இல்ல ஒய்ஃப்ஸ் ஒரு 2 பேருக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ்னால, இல்ல நான் ஏன் அவர்கிட்ட நான் என்னோட காரியங்களை சொல்லணும்ன்ற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஈகோனால அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையா மாற்றிக்கொள்ளுகிறோம். அப்ப நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஈகோ இருக்கிறது நிமித்தம் அந்த இடத்துல பீஸ் கெடுது. இப்ப எந்த காரியத்தின் நிமித்தம் உங்களோட திருமண வாழ்க்கையில அந்த பீஸ் கெடுதுங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்த்து அந்த காரியத்தை நீங்க விட்டு விடும் பொழுது திருமண வாழ்க்கை கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக கட்டப்படும். 2வது நம்ம பார்க்கிறோம், இப்போ ஹஸ்பண்டுடைய ஃபேமிலி சைடோ இல்ல ஒய்ஃபுடைய ஃபேமிலி சைடோ ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் நீட் வந்துருச்சு அப்படின்னா, நான் ஏன் உங்க ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல நீ ஏன் என் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி 2 பேருக்குள்ள உள்ள வாக்குவாதங்கள் அதிகமாகிறத நம்ம பார்க்கிறோம். இது எதனால அதிகமாகுது அப்படின்னு சொன்னா, இது என்னுடைய காசு, இது உன்னுடைய காசு நம்ம பிரிச்சு பார்க்கும் பொழுது வேற்றுமைகள் அதிகமாகும் பொழுது, நம்ம வேற்றுமையா நினைக்கும் பொழுது, அது அவங்களுடைய குடும்பம், இது என்னுடைய குடும்பம், என் குடும்பத்துக்கு மட்டும்தான் நான் செலவு பண்ணுவேன், நான் ஏன் என்னுடைய கணவனுக்கு நான் செலவு பண்ணணும், கணவனுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு வேற்றுமை வந்தது. அந்த வேற்றுமை வரும் பொழுது ஒருமனம் அப்படிங்கிற காரியத்துக்கு இடமே இல்லாம போயிடுது. ஆண்டவர் நம்மளுடைய கணவனை நம்மளுடைய சொந்த சரீரமா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப கணவனுக்குரியது, கணவனை சார்ந்த எல்லா காரியங்களுமே நம்மளுடைய சொந்த காரியமாக தான் நம்ம பார்க்கணும். இப்ப நீங்களே இல்ல என்னுடைய அத்தைக்கு, என்னுடைய மாமாவுக்கு, இல்ல என்னுடைய நாத்தனாருக்கோ, கணவன் சார்ந்த அவங்களுடைய உறவுகளுக்கோ ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா நீங்களே அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் வர்தியான ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுகிறதான ஒரு காரியங்களாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் நான் நிறைய குடும்பத்துல பார்த்திருக்கேன், கணவனுக்கு தெரியாம நிறைய காரியங்கள் செய்யறது, கணவனுக்கு தெரியாம நம்ம நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறது, இல்ல கணவனுக்கு தெரியாம நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்றது. இப்ப நான் ஒரு பொண்ணா இருக்கேன், இப்ப என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாம நான் என்னுடைய ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு, இல்ல எங்க அம்மாவுக்கோ இல்ல எங்க அக்காவுக்கோ அவங்களுக்கு தெரியாம நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கும் பொழுது நான் கணவனிடத்துல இருந்து சில காரியங்களை மறைக்கிறேன் அப்படிங்கிறது தானே உண்மை. ஏன்னா நான் என்னோட கணவனிடத்துல நான் உண்மையா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப உண்மையா கணவன் மனைவி இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கும் பொழுது நீங்க எந்த செலவுகள் செஞ்சாலும் உங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனலுக்காக இருக்கட்டும், இல்லை உங்க பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், உங்க குடும்பங்களுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம இவ்வளோ இருக்கு, நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறோம், இது இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்து கலந்தாலோசித்து காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்பகத்தன்மை அதிகரிக்கிறது. அந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு ஒரு காரியமாக இருக்குது. எந்த ஒரு காரியத்தையுமே உங்களுடைய கணவனுக்கு தெரியாம செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னையிலிருந்து இந்த ஃபினான்ஷியல் காரியங்கள்ல அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுங்க. 100 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த காரியத்தை நம்ம மறைக்கும் பொழுது சின்ன சின்னதா மறைச்சு நம்ம பண்ற காரியங்கள் ஒரு பெருசா ஒரு காரியத்துல முடியும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறும் பொழுது நம்ம யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம தனித்து விடப்படுகிறோம். அப்ப அந்த இடத்துல நமக்கு உறுதுணையா நிக்க போறது யாரு? நம்மளுடைய கணவன் மாத்திரம்தான். ஆனா அவங்களுக்கே நம்ம மறைச்சு காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடத்துல அவங்களுடைய ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டோம் இல்லையா. அதை திருப்பி ரீகெயின் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அதனால எப்பொழுதுமே உங்களுடைய கணவருக்கு தெரியாம எந்த விதமான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனையும் நீங்க வைத்துக் கொள்ளாம இருக்கிறது நல்லது.
எதுவா இருந்தாலும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க டிஸ்கஸ் பண்ணணுங்கிறது அவங்க கிட்ட நீங்க சொல்லி பெர்மிஷன் வாங்கணுமா, நான் என்ன அவங்களுக்கு அடிமையா அப்படிங்கிறது கிடையாது. அன்பின் நிமித்தமாக, நான் இவ்வளவு செலவு பண்ண போறேன், இதை நான் பண்ணலாமா, நான் இவ்வளவு எங்க வீட்டுக்கு கொடுக்க போறேன், கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி உட்காந்து கலந்தாலோசித்து 2 பேரும் அக்ரி பண்ணிட்டு ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா, அதன் நிமித்தம் உங்களுடைய திருமண உறவுக்குள்ள எந்த பிளவுகளும் வராம நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல உங்களோட டிசிஷன்ஸை எடுத்துட்டு வந்து, ஏசப்பா நாங்க இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இது எல்லாத்துலயும் நாங்க ஒருமனப்பட்டு இந்த காரியத்தை பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஆண்டவரே, நீங்க இதை எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பா. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட விசேஷமா கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, என்னை புத்தியுள்ள ஸ்திரியா மாத்துங்க ஆண்டவரே. விசேஷமா இந்த பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ்ல நமக்கு தேவ ஞானம் அதிகமா தேவைப்படுது. அப்ப தேவ ஞானத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சில நேரத்துல இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு காரியத்தினால இதை நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க, இல்ல ஃபியூச்சர்ல அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்காம, சரி ஆண்டவர் நம்ம கிட்ட அவங்க உண்மையா சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம எடுத்துட்டு போகும் பொழுது அந்த இடத்துலயும் நமக்கு பிரச்சனை வராம நம்ம குடும்பத்துல நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்குரிய வழிகளை ஆயத்தப்படுத்துறோம். இப்ப நம்ம முதலாவது என்ன பார்த்தோம், நம்ம பினான்சியல் டிரான்ஸ்பரன்சி நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும்னு பார்த்தோம். பொருளாதாரத்துல எந்த விதமான ஒளிவு மறைவும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த ஒளிவு மறைவு வரத்துக்குரியதான காரியங்கள் என்ன அப்படின்னா, ஈகோ ஒரு காரியமாக இருக்கு. இன்னொன்னு ஒரு நான் பெருசு இல்ல நீ பெருசுங்கிற பாக்குற ஒரு காரியங்கள் காரணமாக இருக்கலாம். இன்னொன்னு 2 பேருமே சம்பாதிக்கிறதுனால, இது என்னுடைய காசு, நான் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இது உங்க காசு, நீங்க எப்படினாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேற்றுமை நிமித்தம் அந்த டிரான்ஸ்பரன்சி கெடுகிறத, அந்த ஒரு நம்பகத்தன்மை கெடுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கும் பொழுது, இதுலெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்ப இன்னொரு காரியம் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்களோட கம்மியா சம்பாதிக்கிறாரா, இல்ல உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை காட்டிலும் ஒரு நீங்க ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறீங்க, இல்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களை விட கம்மியான ஒரு போஸ்ட்ல இருக்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல எதன் நிமித்தமாகவும், வார்த்தைகள் நிமித்தமாகவோ இல்ல உங்களுடைய செயல் நிமித்தமாகவோ ஒரு நாளும் பிரைட்ஃபுல்லா நீங்க உங்களுடைய குடும்பத்துல எந்த விதமான காரியங்களையும் செய்து விடக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம பிரேக் பண்ற சூழ்நிலை வருது. இல்லை என் ஹஸ்பண்ட் நிறைய சம்பளம் வாங்கல, என்னை விட கம்மியா தான் வாங்குறாரு, நான் நிறைய தான் சம்பளம் வாங்குறேன், அப்ப நான் என்னனாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட நம்ம இருக்கும் பொழுது நம்மளால திருமண வாழ்க்கையில பீஸ்ஃபுல்லா இருக்கவே முடியாது. எப்பயுமே புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க முடியும். என்னால தனியா என்னனாலும் செய்ய முடியும், என்னால தனித்து நான் யாருக்கிட்டையும் எந்த விதமான சஜஷனும் கேட்காம என்னால எல்லாமே செய்ய முடியும், எனக்கு எல்லா விதமான ஃப்ரீடமும் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அது மாதிரிதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நடத்தும் பொழுது இந்த மாதிரியான பொருளாதாரத்துக்குரிய காரியங்கள்ல எந்த விதமான பிரச்சனையும் வராம நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். கடைசியா நான் இன்னும் ஒரே ஒரு காரியம் உங்களிடத்துல இருந்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸாக இருந்தாலும், அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் கலந்து, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் ஜெபித்து அதுல ஒரு முடிவெடுக்கும் பொழுது அதன் நிமித்தம் பெரிய காரியங்களை நம்மளால செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒரு நகை வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த நகை வாங்கி நான் ஃபியூச்சர்ல எனக்கு ஏதாவதுன்னா என்னைய சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன், என்னோட ஃபியூச்சர்ல எனக்குன்னு நான் ஏதாவது சேர்த்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்ப அந்த இடத்துல ரெண்டு காரியங்களை நம்ம மிஸ் பண்றோம். முதலாவது நம்ம ஆண்டவரை நம்பல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கணவனையும் நம்ம நம்பல. அப்படி 2ஐயும் நம்ம நம்பாம இருக்கும் பொழுதுதான் நம்ம இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவோம். அப்படி இன்செக்யூரா ஃபீல் பண்ணும் பொழுது நம்மளுடைய கணவர் இடத்துலயோ இல்ல கணவர் மனைவி இடத்துலயோ டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடியதான வாய்ப்புகள் ரொம்ப குறையுது. என்னதான் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்தாலும் நம்ம ஒரே ஒரு டெசிஷன் எடுப்போம், நான் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும், என்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாம நான் பண்ண மாட்டேன்,
என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாம மறைச்சு எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் தான் எனக்கு இந்த கணவனை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும். முதலாவது தேவனுக்கு உண்மையா இருக்கணும். 2வது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்துல ஒருவருக்கொருவர் மறைத்து எந்த காரியங்களையும் நம்ம செய்ய மாட்டோம். நீங்க செய்கிற ஒவ்வொரு ஃபினான்ஷியல் காரியங்களையும் உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஆலோசனையும் இருக்கும். அந்த இடத்துல ஹஸ்பண்டோட ஆலோசனையோட சேர்ந்து நீங்க கலந்து ஆலோசித்து தேவனிடத்துல கொண்டு போய் தேவ ஆலோசனையோடு நீங்க காரியங்களை செய்யும் பொழுது திருமண வாழ்க்கையில இந்த இந்த ஒரு பொருளாதார டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு காரியத்தை நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளோ பிளவுகளோ வர வாய்ப்பில்லை. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல அப்பா சயின்டிஃபிக்கா எங்கேயோ இந்த உலகம் போயிட்டு இருக்கு சுவாமி. ஆண்டவரே, அதிகமான ஒரு பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல இருக்குது சுவாமி. அப்பா, என்னதான் நாங்க மாடர்ன் வேர்ல்ட்ல வாழ்ந்தாலும் ஆண்டவரே, நாங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக தான் வாழணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய புருஷனுக்கு ஆண்டவரே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற மனைவிகளாக தான் நாங்க வாழணும் ஆண்டவரே. அப்பா, அப்படியாய் இந்த வேலையில ஆண்டவரே நாங்க எங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாம இல்லை அவங்கள்ட்ட இருந்து மறைத்து ஏதாவது ஆண்டவரே பொருளாதார காரியங்களை செஞ்சிருந்தோன்னா, ஏதாவது ஒரு மணி டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தோன்னா, ஏசப்பா ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க அப்பா. ஆண்டவரே, நாங்க உண்மையா இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு தான் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக நாங்க வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி சொல்லுகிற எங்களுடைய ஆண்டவரே கணவர்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்க வாழ எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஒரு சின்ன ஆண்டவரே ஒரு பண காரியத்தின் நிமித்தம் எங்களோட வாழ்க்கையில எங்க திருமண வாழ்க்கையில எந்த விதமான பிளவுகளும் வந்துராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க நிறைய இடத்துல பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு ஈகோ கிளாஷ்னால எத்தனையோ குடும்பங்கள் பிரிகிறது ஆண்டவரே. அப்பா, இந்த பினான்சியல் டிரான்ஸ்பரன்சி இல்லாதது நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட பிரிவுகள் இனி ஆண்டவரே எந்த ஒரு குடும்பத்திலையும் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் ஞானமா எங்க குடும்பத்தை நடத்த எங்களுக்கு நீங்க கிருபை கொடுப்பீராகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரத்துல எங்கள் குடும்பத்தை நாங்க கொடுக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீயாக எங்க குடும்பத்தை கட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராகன்னு நாங்க ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல நாங்க தாழ்த்துக்கிறோம்ப்பா. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.